திருமணம் என்னும் நிக்கா பாகம் 5. ஜமாலுதீனின் இறுதிச் சடங்கு நாகூரில் நடைபெற்றது. பார்வதியும் சிவகாமியையும் அழைத்து வந்திருந்தார்கள். அனைவரும் துடித்து போய்விட்டனர். அன்று இரவு அன்சர் கிருஷ்ணனிடம் ஒரு சிறிய பெட்டியை கொடுத்தார். நீ எப்படியும் ஜமாலை தேடி வருவாய் எனவும் உன்னிடம் கொடுக்க சொல்லியிருந்தார். அந்த பெட்டி மரத்தால் ஆனது. பார்க்க அழகாயிருந்தது. கிருஷ்ணா அந்த பெட்டியை வாங்கி கொண்டு நெஞ்சோடு அணைத்து கொண்டு சுவரோடு சாய்ந்து விட்டான். அவனின் தோளை தட்டி கொடுத்துவிட்டு அன்சரி சென்றார். மெதுவாக அமர்ந்து அந்த பெட்டியை திறந்தான். அது முழுவதும் ஜமால் அவனுக்காக எழுதிய கடிதம். அதை பார்த்ததும் ஒருமுறை ஜமாலிடம், எனக்காக ஒருமுறை கடிதம் எழுதி அனுப்பு மாமா. மாசத்துக்கு 2 தடவை தான் உன்னை பார்க்க முடியுது. நீ கடிதம் எழுதுனா அதை அடிக்கடி உன்னோட நினைவாக எடுத்து படிச்சுப்பேன் மாமா என்றான். உனக்காக கடிதம் என்ன, கட்டுரையே எழுதுவேன் மாப்பிள்ளை என்று சிரித்தார். இப்போது அந்த கடிதத்தை பார்த்ததும் அவனால் தாங்க முடியவில்லை. மாமா என்று அதை கட்டி கொண்டு அழுதான். அங்கு வந்த பார்வதி அவனை தன் மடியில் படுக்க வைத்து ஆறுதல் படுத்தினார். ஜெஸ்ரீரா சாப்பாடு எடுத்து வந்து அவனுக்கு ஊட்டி விட்டார். அவன் மறுத்தும் அவர் கேட்கவில்லை. உன் மாமா யாருன்னு தெரியாதவங்க வயிறு காஞ்சாலே தாங்க மாட்டார். காலையிலிருந்து நீ ஒன்றும் சாப்பிடலை. நீ அவர் உயிர். உன் வயிறு காய போட்டு அவர் தாங்குவாரா என்று அழுதபடியே ஊட்டிவிட்டார். கிருஷ்ணாவும் ஒரு வழியாக சாப்பிட்டான். அங்கு ஜஸ்மினோ சொல்லி மாளாத துயரத்தில் இருந்தாள். உயிர் மட்டுமே உடம்பில் இருந்தது. அனைத்தையும் இழந்துவிட்டது போல் அவள் மனம் வேதனையில் மரத்து போய்விட்டது. சிவகாமியின் மடியிலே படுத்திருந்தாள். ஜெசிரா தான் இவளுக்கும் சகிக்கும் ஊட்டிவிட்டார். அண்ணா, மகள் இந்த வயதில் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறாளே, அல்லா, இது என்ன சோதனை? இவளுக்கு ஒரு நல்ல வழி காட்டு என்று மனமுருகி வேண்டினார். சகியா ஜஸ்மின் அருகிலே அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள். இன்னால தான் மாமா நம்ம எல்லோரையும் விட்டு விட்டு போய்விட்டார். நான் போயிருந்தா கூட பரவாயில்லை, யா அல்லா என்று ஜஸ்மின் அவளை அணைத்து கொண்டாள். இருவரையும் சிவகாமியும் ஜெஸ்ராவும் தேற்றி கொண்டிருந்தனர். கையில் கடிதத்தை எடுத்து கொண்டு தனியாக மொட்டை மாடி ஏறி சென்றார் கிருஷ்ணன். பின்னே வந்த தந்தையிடம், அப்பா, கொஞ்சம் நேரம் தனியாக இருக்கேன், நீங்கள் பயப்படாதீங்க, நேரமாச்சு, நீங்கள் போய் ஓய்வெடுங்க, நான் வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு மாடிக்கு சென்றான். வரிசையாக இவர்கள் சந்திக்காத மாதத்தில் ஆரம்பித்து கடைசியாக போன மாதம் வரைக்கும் கடிதம் எழுதியிருந்தார். ஒவ்வொரு கடிதமாக படிக்க ஆரம்பித்தான். என் உயிர் மாப்பிள்ளைக்கு, நீ நலமா? எப்போதும் உன் நினைவுதான் மாப்பிள்ளை. இப்படி ஒரு நாள் வருமென்னு நான் நினைச்சு கூட பார்க்கலை. இந்த நிலையில் என்னை பார்க்க உன்னால் முடியாது. நீ உடைஞ்சி என் முன்னாடி அழுறதை என்னால் பார்க்க முடியாது. பிரிவு என்பது நம் உடலுக்குத்தான் மாப்பிள்ளை, நம்மளோட மனசுக்கு இல்லை. நம்மளோட நினைப்புல நாம் எப்பவும் ஒன்றா இருப்போம். இந்த ரம்தான் பண்டிகை காலை இழந்து போச்சு மாப்பிள்ளை. உனக்கு சொல்ல வேண்டாம்னு நான் தான் சொன்னேன்.